திமுக தோல்விக்கு வன்னியர்கள் தான் காரணம்னு சமூக வலைதளங்கள்ல திமுக உடன்பிறப்புகள் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இன்னொரு உண்மையும் அவங்க ஒத்துக்கிறாங்க. பாமக காரங்கிட்ட போய் உனக்கு விசிக எதிரியா திமுக எதிரியான்னு கேட்டா திமுக தான் எதிரின்னு சொல்றாங்க என்கின்ற உண்மையை இப்பதான் புரிஞ்சிருக்கிறாங்க. நாங்க ஏன்டா விசிகாவை எதிரியா நினைக்கணும்? உங்க பேச்சை கேட்டுட்டு அரசியல் அறியாமையால வன்னியர்களுக்கு எதிராக சில இடங்கள்ல விசிகாவினர்கள் நடந்திருக்கிறாங்க. ஆனால் விசிகாவை விட திமுக தான் எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. எங்களுடைய சமூக நீதி உரிமையை பறிச்சது திமுக, எங்களுடைய வன்னியர் இடஒதுக்கீட்டை பறிச்சது திமுக. சுற்றி இருக்கக்கூடிய தெலுங்குக்காரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தமிழன் தலையில் மொளா அரைச்சது திமுக. எது ஒழிஞ்சதோ இல்லையோ இந்த திராவிடம்ன்றது தமிழ்நாட்டில் ஒழிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சி. பெரியாருடைய கொள்கையை எடுத்துக்கங்கடான்னா பேருக்கு பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு திராவிடன்ற பேரில் தமிழ்நாட்டை சூறையாடுறதுக்கு பெரியாரையே பயன்படுத்திக்கிட்டானுங்க. திமுக காரன் ஒழிஞ்சதில் வன்னியருடைய பங்களிப்பு இருக்குது என்பது இந்த தேர்தலில் வன்னியர்களுக்கு கிடைத்த வெற்றி தான். பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்களில் போட்டிட்டு 4 தானே வெற்றி பெற்றிருக்கு. ஏண்டா இந்த அலைக்கு மத்தியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடத்துல ஜெயிச்சது வேறு. இது சரித்திர வெற்றி, இது சரித்திர வெற்றி. ஒரு முக்கியமான இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னைக்கு தமிழக வாக்காளர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி பாதுகாக்கும்.